அரசியல் ஆய்வறிஞர்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சொந்த மண்ணிலேயே, தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால், தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால், சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், நாம் அடிமைகள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் 15 ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? தமிழர்கள். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள், உலக மொழிகளின் தாயின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள். 5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால், இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து
நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருள் பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மானுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவனே வியக்கத்தக்கவன் என்றால் அவனுக்கு தமிழ் பயிடுத்தி வித்த ஆசிரியன் எவன் என்றார்? கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரிய பெருமகன் யார்? தொன்ம இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான். எனக்கு முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றால் உன்னுடைய வேரை கண்டுணர்வன் எவன்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்கள் இல்லை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தமிழ் தேசிய மக்கள், அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் ராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் நீ? வரலாற்றில் நீ யார்? நாம் யார்? தமிழர்கள். அறம் பொருள் இன்பம் நிபாரா மானம் அறம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம். மானத்தை காக்க உயிரையே விட்டவர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள், மூவேந்தர்களின் வாரிசுகள், சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள். முள்ளிவாய்க்கால்குள் முடங்கிய நாள் இன்றுதான். உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டி திரிந்தது இப்போதுதான், இக்காலகட்டத்தில் தான். கடாரம் கொண்டவன், அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றதும் இன்றுதான். பச்சிலங்குழந்தைகள், பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான். கோட்டை கட்டி ஆண்டையினும் கொத்து கொத்தாக கொத்தனை குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான். ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள், வள்ளுவ பெருமகனானின் பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்.
மயிலுக்கு போர்வை, முல்லைக்கு தேர். காரணம் உயிர்மை நேயம். உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள், அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இல்லை. இதுதான் கொடுமை. ஆதி பகவன் முதற்றே உலகு, யாதும் ஊரே யாவரும் கேளி. உலகு உலகு கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவியே பாடினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலகில் ஒருவனும் இல்லை. என்னரும் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும். இந்த உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அழுகும். இந்த தமிழ் மண் அழுதிருக்கிறது. ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று. பதுங்கு குழிகளே, உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது பெருங்கொடுமை. ஈழத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே தன் வயிற்றுக்குள் தன் இன பிள்ளைகளெல்லாம் வாங்கிக் கொண்ட பேரவலம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து விட்டது. கேட்க நாதி கிடையாது. மாட்டுக்கு நீதி சொன்ன மனுநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது. சின்ன சின்ன இனங்கள், 26 லட்சம் மக்கள், 10 லட்சம் 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி. என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள். என் முன்னவன் சிவன் என் ஆதி பாட்டன், முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன், மாயோ என் முன்னவன் என் இறை, குறிஞ்சி நில இறை, முல்லை நில இறை, மருத நில இறை, இவர்கள்தான் பெருநிலம் முழுமைக்கும் கொண்டாடப்படுது. திருமால் பெருமாள் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி? சொல் சொல் சொல். சிவனை பாடியதில் 63 நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளன், 12 ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளன். கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள்.
என் மொழி. மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம். அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் எவர் உண்டு? வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள். இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்டவன். இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம். இது அந்த மொழி சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் நான் சொல்லல, உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றாங்க. உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ் தான். எந்த மொழியும் தேவையே கிடையாது. எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு. அந்த மொழி அழிகிறது, அந்த மொழி அழிகிறது. மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும். இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். எனவே தாய் நிலத்தை இழக்கக்கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையில் இருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான். ஒருவன் வந்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, கோழைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான். அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான். அப்படி இருள் மண்டி கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில், அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான். அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான். எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான். பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல, தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான். அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான். தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான். எமது முன்னவர்கள் வேலேந்தினார்கள், வாளேந்தினார்கள். அறிவில் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள், கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாதிருந்தது. உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான். அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஏந்திய வாளில், பாண்டிய நெடுஞ்செழியன் ஏந்திய வாளில், சேரன் செங்குட்டுவன் ஏந்திய வாளில் ஏறாத புகழ் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது. அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது. தமிழன் என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்த. இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல, அவர். அவர் இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம்.
16 ஆண்டுகளாய்விட்டது, இன்றும் அந்த பயம் போகல. பயம் போகல. அந்த தலைவன் ஒரு கனவு வைத்திருந்தான், ஒரு கனவு கொண்டிருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவு. எல்லா தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற அற்புத கனவு வைத்திருந்தான். அதை உலகப் போரை நடத்தி நசுக்கினார்கள். இவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள். அது ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை, ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது என் உடன் பிறந்தார்களே. அதுதான் பெருந்துயரம். உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா? உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். ஒருத்தம் கிடையாது. எப்படி கொன்று குவித்தார்கள்? 2008 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால பார்க்க முடியல. கண்ணால பார்த்த மகன் நான் இருக்கேன். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன். எவரும் கிடையாது. என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும். மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது. எனக்கு என்ன சொல்லப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்குற போது நான் சொல்லுவேன், என்ன நடந்தது, என்ன நடத்த வேண்டி இருந்தது, எதை நடத்தினேன் என்பதை காட்டுவேன். அவரே போய்த்திருக்கிறார். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகள் மிகவும் தித்திப்பாக இருக்கும். பொறுமை மிக அவசியம். அவரே கற்பித்தார், விமர்சனம் என்பது வெறும் கற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் சொற்கள் அல்ல. ஒருவேளை வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். அறிவார்ந்த பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற பொறுப்பையும் கடமையையும் நாம் உணர்ந்து களத்தில் நிற்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. இங்கே இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும். அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருபது நாடுகளின் துணை கொண்டுதான்
இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்சேயும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல, அது ஒரு உலக போர். உரிமைக்காக விடுதலைக்காக உலகத்தை எதிர்த்து போர் புரிந்த மறவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமிர வேண்டும். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை, நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் நம் தமிழ்தாய் என்றார் புரட்சி பாவேந்தன். ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவிலே நாம் தமிழர் கட்சி. நான் தலைவன், நீ தொண்டன் அல்ல, நீ ஒரு புரட்சியாளன். நீ உன் புரட்சியாளன், நான் ஒரு புரட்சியாளன். என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளன். அன்பு தம்பி தங்கைகளே, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அந்த புரட்சியாளன் உருவாக்கிய இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நீயும் நானும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை. நான் ஒரு தீக்குச்சி, நீ ஒரு தீக்குச்சி. கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. இந்த திராவிட இந்திய குப்பைகளை பொசுக்கி தள்ளுவோம். சாய்சஸ் என்ற நூலிலே சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே,
பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. எந்த தலைவர்? உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர ரெட்டிக்கு விடுமுறை? விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையார் சோனியா காந்தி மகிழ்வார். மானத்தமிழ் பிள்ளைகளே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது. உன் இனம் செத்து போனது. உன் நாடு அழிந்து போனது. உன் நாடு சுடுகாடாய் போனது. கரும்புகை சூழ்ந்து எழுகிறது. உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது. கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விட, காங்கிரஸ் விட